கொளுத்தும் கோடை வெயிலுக்கு இடையே சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், ஏற்காடு மக்களுக்கு ஒரு குளிர்ச்சியான செய்தி. அங்கு மழை நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது வறண்ட வானிலை காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஈரோடு, சேலம், நாமக்கல், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் கொடுமை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக சேலத்தை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு மேல் வெயில் கொளுத்தி வருகிறது. அதாவது கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் 108.2 டிகிரி அளவில் ஃபாரன்ஹீட் அளவில் வெயில் கொளுத்தியது. நேற்றைய பொறுத்தவரை 107 டிகிரி அளவில் வெயில் கொளுத்தியது. இதே நிலைதான் ஏற்காட்டிலும் நிலை வந்தது. அதாவது ஏற்காடு கோடை வாசஸ்தலமாக இருந்தாலும் கூட ஏற்காட்டிலும் பகல் வேலையை பொறுத்தவரை அந்த வெயிலின் அளவு என்பது கடுமையாகவே இருந்தது. இதன் காரணமாக ஏற்காட்டிற்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பகல் வேளையில் தவித்து வந்தனர். ஆனாலும் கூட இரவு நேரத்தில் வீசக்கூடிய அந்த குளிர் காற்று சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் இருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே ஏற்காட்டில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டிருந்தது. திடீரென 3 மணி அளவில் அதாவது மேகங்கள் சூழ்ந்து திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. குறிப்பாக அந்த ஏற்காடு ஏரி அமைந்துள்ள பகுதியை அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, அதே போல ரோஜா தோட்டம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. குறிப்பாக இந்த படகு இல்லத்தில் பயணம் செய்த படகு ஏரியில் பயணம் செய்த அந்த படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் திடீரென மழை பெய்ததின் காரணமாக அவர்கள் உடனடியாக அந்த மேட்டு பகுதிக்கு வந்து அவர்கள் அந்த அங்க இருக்க கூரைகளில் ஒதுங்கினர். இந்த அதாவது வெயில் கடுமையாக வீசக்கூடிய நிலையில் இந்த மழை அரை மணி நேரம் பெய்த மழை என்பது அங்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளித்தது என்றே கூறலாம். அந்த வகையில் தான் இன்று திடீரென ஏற்காடு பகுதியில் சுமார் அரை மணி நேரம் அளவில் மழை ஒரு மிதமான மழையாக அங்கு பெய்தது. இதனால் அங்கு குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. குமரேசன், விவரங்களுக்கு நன்றி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்று வட்டாரத்தில் ஆலங்கட்டியுடன் கோடை மழை கொட்டியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேச பாண்டியிடம் கேட்டு பெறலாம். அழகேச பாண்டியன், தற்போது குடியாத்தம் சுற்று வட்டார பகுதிகளில் வெயில் தகித்து வந்த நிலையில தற்போது ஆலங்கட்டி மழை பெய்திருக்கு. மழை நிலவரம் என்ன? எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்தது? நிச்சயமாக, அதாவது வேலூர் மாவட்டம் என்றாலே வேலூர் மாவட்டம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு வேலூரில் வெயில் உக்கிரத்தில் அதிகமாக வெப்பத்தை மீண்டு வருகிறது. நடப்பாண்டில் நேற்று அதிகபட்சமாக 110.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் ஆனது வேலூரிலே கொளுத்தியது. கடந்த 35 நாட்களாக வேலூரில் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று சற்று வேலூர் மக்களுக்கு இதமளிக்கும் வகையில் மழை பொழிவானது தற்பொழுது வேலூர் சுற்று வட்டாரத்தில், அதாவது குடியாத்தம், பேரணாம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. அதுவும் மழையானது ஆலங்கட்டி மழையாக கொட்டி வருவதால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் சுற்று வட்டார பகுதிகளான வளத்தூர், கீழ்பட்டி மற்றும் செம்பேடு உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் ஆலங்கட்டியுடன் பெய்த மழையால் அங்கு உள்ள சிறுவர்கள் உற்சாகமாக அந்த ஆலங்கட்டிகளை சேகரித்து மகிழ்ச்சியில் கொண்டாடி வருகின்றனர். அதே போல் தற்பொழுது வேலூர் சுற்று வட்டாரத்தில் வானம் மேகமூட்டம் இன்று 107 டிகிரி வரைக்கும் வெயில் சுட்டேறி வந்த நிலையில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் மழை பொழிவதற்கான அறிகுறியுடன் காணப்படுகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் வேலூர் மக்கள் சற்றே நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். அழகேச பாண்டியன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.